ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை அகாடமி. நமக்கு அடுத்தடுத்து இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் நம்ம சொல்லிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம் அந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அதே மாதிரி எல்லாரும் அப்ளை பண்ணக்கூடியது, ஓகேவா? டிகிரி கூட தேவையில்லை, 10th குவாலிஃபிகேஷன் இருந்தால் எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடியது. அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் வந்து 12th குவாலிஃபிகேஷன் கேட்டுக்கிறேன். ஓகே, 2 வகையான வேகன்சி, மொத்தம் பார்த்தீங்கன்னா கம்மியான வேகன்சி. ஓகே, எல்லாரும் யோசிக்கிறது கம்மியான வேகன்சி இருக்கே சார் அப்படின்னு யோசிக்கிறது. ஓகே, அது மட்டும் தான் நெகட்டிவ், தவிர இதுல வேற எந்த ஒரு நெகட்டிவ் இல்லை. அதுவுமே நெகட்டிவ்னு எதிர்பார்க்க கூடாது. ஓகே, உங்களுக்கு தேவை ஒரு வேகன்சி. நான் பழைய வீடியோஸ் நிறைய சொல்லியிருப்பேன். நமக்கு தேவை ஒண்ணு, அந்த ஒண்ணு இருக்குதா அதை மட்டும் பாத்துக்கணும். ஓகே, அதுலயும் கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சு வச்சிருக்காங்க. எத்தனை வேகன்சி கம்யூனிட்டி வைஸ் இருக்குது அதை பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்ப அதுல நம்ம கம்யூனிட்டிக்கு, ஓகே, உங்களுக்கு எந்த கம்யூனிட்டி வருதோ அந்த கம்யூனிட்டி எத்தனை வேகன்சி, அது இல்லாம பிளஸ் ஜிடி, ஓகே, ஜெனரல் கேட்டகரியில இருக்க ஜெனரல் டேர்னே நீங்க வந்து காம்படிஷன் பண்ணலாம். அது போக 10th அதிகபட்சம் நிறைய பேர் வந்து பிஎஸ்டியும் வச்சிருப்பீங்க. பிஎஸ்டியும் இதை வந்து அப்ளை பண்ணுவீங்க. பிஎஸ்டியும் குள்ளேயும் நீங்க வர போறீங்க. ஓரளவுக்கு அதிகபட்சம் எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் ஒரு 3 அல்லது 4-5 வேகன்சி கிடைக்கிற அளவுக்கு ஒரு சில இடம்பான ஒரு, ஓகே, நம்ம சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. நமக்கு தேவையான ஒரு வேகன்சி நம்ம கையில இருக்குது. அப்போ இது வந்து நம்ம ஆல்ரெடி குரூப் 4 எழுதி ஜஸ்ட் மிஸ்ல எனக்கு போயிடுச்சு சார் அந்த மாதிரி சொல்றவங்க, குரூப் 2ல எனக்கு ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு இந்த மாதிரி சொல்றவங்க, இதை ஒரு வாய்ப்பா, இன்னொரு வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பயன்படுத்திட்டு நீங்க என்ன பண்ணணும்னா தாராளமா இதை அப்ளை பண்ணிட்டு நீங்க தாராளமா படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, டைம் பீரியட் பொறுத்து நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, அடுத்த வருஷம் தான். ஓகே, அடுத்த வருஷம் மீன்ஸ் இன்னொரு 4 மாசம் தாராளமா இருக்குது. அப்ப இந்த 4 மாசத்துல 110 நாட்களுக்கு மேல இருக்கக்கூடிய நாட்களை நீங்க எப்படி பயன்படுத்தி எப்படி படிக்க போறீங்க. ஓகேங்களா, அதுக்கு நான் ஒரு பக்கா ஒரு சின்னதா ஒரு ஐடியாவும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் குரூப் 3 உடைய நோட்டிபிகேஷன் சாதாரண என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு பார்த்தலாம். ஓகே, 14 வேகன்சி பிளஸ் ஒரு வேகன்சி. இந்த வேகன்சில கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் இருக்குது, எல்லாருக்குமே கிடையாது. 14 வேகன்சி எல்லா கம்யூனிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. கோஆபரேட்டிவ் சொசைட்டி தான் வேலை. ஓகேங்களா, ஸ்கேல் லெவலை பொறுத்த குரூப் 4 ஸ்கேல் தான் கிட்டத்தட்ட 20,200 ரூபாய். பாருங்க, கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிசி கேண்டிடேட்டா இருக்கிறேன் வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸாம்பிள் பிசி கேண்டிடேட் இருக்கீங்க. அப்போ பிசிலே வந்து பாத்தீங்கன்னா இங்க வரைக்கும் இருக்கு. அதுல பிசி உமன் பிஎஸ்டிஎம், சரி உமனை கூட விட்டுரு, பசங்களா இருந்தீங்கன்னா. இது பிசி ஜெனரல்ல என்ன பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், அதையும் விட்டுருங்க, அதிகம் கிடையாது. இப்போ பிசில ஜெனரல் இருக்குது, பிசி ஜெனரல்ல பிஎஸ்டிஎம் இருக்குது. ஓகேங்களா, அப்ப இந்த 2 வேகன்சி பிசிலையும் மேற்படி இந்த ஜிடி இந்த ஜிடி இந்த இது வராது, இது உமனுக்கு. ஓகேவா, அப்ப இந்த 2 ஜிடிலையும் பசங்களை பொறுத்த வரைக்கும் பிசில இருந்தாங்கன்னா நமக்கு 4 வேகன்சியே கிடைக்குதா. அது எம்பிசியா இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல எம்பிசில பாருங்க இங்க ஒரு வேகன்சி, அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஜெனரல் இருக்கக்கூடிய இந்த 3 வேகன்சி. அப்போ மொத்தமா ஒரு 4 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரியா இருந்தாங்கன்னா இங்க 2, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 3, 5 வேகன்சி கிடைக்கும். இதே இது உமனா இருந்தாங்கன்னா எல்லா கேட்டகரியிலையும் எக்ஸ்ட்ரா 1 வேகன்சி எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது. ஓகேங்களா, அவ்வளவு. அப்போ ரொம்ப 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 எல்லாருக்குமே ஒரு தேவையான வேகன்சி இருக்குது. எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் தனியா வேகன்சி அலாகேட் பண்ணல. எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அவங்க தாராளமா எதுல வந்து நம்ம காம்படிஷன் இருக்க போது அவங்களுக்கு வந்து உமனா இருந்தீங்கன்னா இந்த 4 வேகன்சிலையும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெனரல் பசங்களா இருந்தீங்கன்னா இந்த 3 வேகன்சில மட்டும் நீங்க காம்படிஷன் பண்ண போறீங்க. அப்புறம் விடோக்கும் தனியாவே இங்கேயும் ஒரு வேகன்சி இருக்குது. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்குது. இங்க எஸ்சிக்கு சொல்றது உமனுக்கு தான் வேகன்சி, எஸ்டிக்கு மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் 2வது வேகன்சி ஸ்டோர் கீப்பர். இதுல யாருக்கு மட்டும் இருக்குன்னா எம்பிசில ஜெனரலுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எம்பிசி கேண்டிடேட் மட்டும்தான் இதுல வந்து போட்டி போட முடியும். வேற பிசியோ ஜெனரலோ ஏசி வந்து இது கூட வர முடியாது. ஓகேங்களா, இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி. மொத்தம் பார்த்துட்டீங்கன்னா 15 வேகன்சி சார், 15 வேகன்சி. இதுக்கு மட்டும் எவ்வளவு பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா, கண்டிப்பா நிறைய பேர் அப்ளை பண்ண போறாங்க. நேத்து ஸ்டேட்டஸ் எடுத்து பார்க்கும்போது மட்டுமே, நேத்து டேட் மட்டுமே, ஓகேவா, இன்னைக்கு டேட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சரி, இன்னைக்கு நேத்து டேட் வரைக்குமே கிட்டத்தட்ட 17,000 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. ஓகே, நேத்து டேட் வரைக்கும் இன்னும் டேட் இருக்குது. ஓகே, நான் அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்து இன்னும் அடுத்த மாசம் வரைக்கும் இருக்குது. ஆனா நேத்து வரைக்கும் எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க? 17,000, 17, ஓகே, 17 அவ்வளவு பேர் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ப பாருங்க இன்னும் நாட்கள் போக போக கடைசி ஒரு 5-6 நாட்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் அசம்ஷன் ஒரு நியர்லி 2 lakhs கிட்டையாவது அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாரும் 10th குவாலிஃபிகேஷன் இப்பதான் குரூப் 4 குரூப் 2 தான் எழுதி வச்சிருப்பாங்க. அதனால ஒரு எக்ஸாம் கண்டிப்பா எல்லாரும் எழுதுவாங்க. நீங்களே எழுதுறீங்க என்னைய பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, அடுத்த எக்ஸாம் டேட் பொறுத்தவரை சொல்லியிருந்தா நெக்ஸ்ட் இயர், ஓகே, 2023 ஜனவரி 28 தான் ஒரே ஒரு எக்ஸாம் தான் சொல்லிட்டேன். ஓகே, ஒரு எக்ஸாம், அதுவும் மார்னிங் மட்டும் தான். பாஸ் பண்ணீங்கன்னா வேலை, இன்டர்வியூ கிடையாது, எதுவுமே கிடையாது. பாஸ் பண்றீங்க, பாஸ் கிடையாது, கட் ஆஃப் குள்ள வரீங்க, கட் ஆஃப் குள்ள வந்தீங்கன்னா ஜாப் ஆகணும். ஓகே, ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஏஜ் தான் ஒண்ணு இல்லை, நார்மலா குரூப் 4 மாதிரியே தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் காமிச்சிட்டு நான் சிலபஸ் போயிடலாம். ஓகேங்களா, இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேகன்சிக்கு 2 விதமான குவாலிஃபிகேஷன். இதுல
ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஃபார் கோஆபரேட்டிவ் சொசைட்டில பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, அப்புறம் எஸ்டி, எம்பிசி, பிசி, அதாவது யாரோட ஓசிலையோ மீதி எல்லாருக்கும் 10th தான் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? யாராவது ஜென்ரலா இருந்தாங்க அப்படின்னா அதர்ஸ், அதாவது ஜென்ரல் ஓசியில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா HSC, அதாவது இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, அதாவது 12th முடிச்சிருக்கணும், +2 முடிச்சிருக்கணும், அவ்வளவுதான் வேகன்சி, டிகிரி எங்கேயுமே கொடுக்குறது. அப்ப இங்க என்ன சார் கொடுத்துருக்காங்க? கோஆபரேட்டிவ் பாதி பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி படிச்சவங்க தான் வேலை கொடுப்பாங்க, அப்படிலாம் எனக்கு கிடையாது. ஓகே, இங்க ஹெட்டிங்கே கொடுத்துருக்க பாருங்க, ப்ரிஃபரன்சியல் குவாலிஃபிகேஷன், ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இதுலயே பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் வருவீங்க பாருங்க, டிகிரி இன் காமர்ஸ், அதாவது பிகாம் முடிச்சீங்கன்னா கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ். அப்படி இல்லைன்னா ஹையர் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இது முடிச்சிருந்தீங்கன்னா இது கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து ப்ரிஃபரன்ஸ். நீங்க குரூப் 1 அப்ளை பண்ணும்போது குரூப் 1ல பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த அதாவது டிஎஸ்பி போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடி பில்டிங் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இங்க அதுக்கு எல்லாருமே அவார்ட்ஸ் வாங்கினா மட்டும் தான் டிஎஸ்பி ஆகுமா அப்படிலாம் கிடையாது. ஓகே, அப்போ ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு ரைட்டர் ப்ரிஃபரன்ஸ் தான். ஆனா நம்ம நிறைய மார்க் எடுத்தோம்னா ப்ரிஃபரன்ஸ் பார்க்க போறது கிடையாது. அதே மாதிரி ஸ்டோர் கீப்பரை பொறுத்த வரைக்கும் செகண்டரி ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும், +2 முடிச்சிருக்கணும் இந்த வேகன்சிக்கு மட்டும். ஓகேங்களா? மேற்படி எதானல நம்ம உங்களுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்துடலாம். எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் குரூப் 4 உடைய அப்படியே பேட்டர்ன். ஓகே, குரூப் 4 அதோடைய பேட்டர்ன் அப்படியே வச்சிருக்காங்க. ஜெனரல் தமிழ் இருக்குது, ஜெனரல் இங்கிலீஷ் இருக்குது. ஆனா ஜெனரல் இங்கிலீஷ்ல என்ன ஒரு விஷயம் அப்படி பாத்தீங்கன்னா இது எல்லாரும் இந்த ஜெனரல் இங்கிலீஷ் வந்து எழுத முடியாது. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? எல்லாரும் இந்த ஜெனரல் இங்கிலீஷ் எழுத முடியாது. சம் மெம்பர்ஸ் மட்டும் தான். சிலபஸ்ல காமிக்கிறேன், சம்திங் இந்த காதுக்கு ஏதாவது அவங்களுக்கு மட்டும்தான் ஜெனரல் இங்கிலீஷ் எழுதலாம். அப்ப அதிகமான மெம்பர்ஸ் என்ன மட்டும் தான் எழுதி ஆகணும், ஜெனரல் தமிழ் மட்டும் தான் எழுதி ஆகணும். ஓகே, அப்ப அது எலிஜிபிலிட்டி பேப்பர் தானா? கிடையாது, அது ஸ்கோரிங் பேப்பர். ஓகேங்களா? அது வரைக்கும் மதிப்பீட்டு தேர்வு அப்படியே போட்டிருக்காங்க. அப்ப தமிழ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். எஸ்எஸ் ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். தமிழுக்கு மட்டும் 150 மார்க், 100 கொஸ்டின் வரும், 150 மார்க். ஓகே, இது முடிஞ்சது. அடுத்து ஜிஎஸ் எப்படி சார் இருக்கும்? ஜிஎஸ் குரூப் 4 மாதிரியே தான். குரூப் 4ல இங்க ஜிஎஸ்ல எஸ்எஸ் ஸ்டாண்டர்ட் போட்டிருப்பாங்க, ஆனா நமக்கு இங்க HSC ஸ்டாண்டர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஒரு +2 தரத்துல இருக்கும். நிறைய பேர் இப்போ அந்த ரீசன் நடந்த அந்த அது பாருங்க இந்து சமய அறநிலையத்துறை எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அது இருக்கக்கூடிய ஜிஎஸ் அளவுக்கு இருக்கும். ரொம்ப கஷ்டம் கிடையாது, புக்ஸ்ல இருந்தா வரப்போகுது. ஓப்பனா சொல்லுவேன், +2 வரைக்கும் இருக்க புக்ஸ்ல இருந்தா இருக்கும். 75 கொஸ்டின். ஆப்டிடியூட் வந்து எஸ்எல்சி, இது 100 மொத்தம் 300 மார்க். 300 மார்க்குக்கு குரூப் 4ல எல்லாரும் என்ன கட் ஆஃப் வாங்குனீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். குரூப் 4ல என்ன கட் ஆஃப் வாங்குறீங்களோ எல்லாரும் நம்ம யோசிச்சு வச்சிருக்கோம், ஒரு 160 170 தான் சார் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு 170 பிளஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப சேஃப். நான் திருப்பி சொல்றேன், 170 பிளஸ் எடுத்தீங்கன்னா சேஃபா நம்ம இந்த போஸ்டிங் வந்து வேகன்சி கம்மியா இருந்தாலும். ஓகே, ஒரு 170 175 பிளஸ் கூட போட்டுக்கோங்க. ஜெனரல் பிசில இருந்தீங்கன்னா ஒரு 170 பிளஸ் கூட போட்டுக்கோங்க. 175 பிளஸ் போட்டீங்கன்னா நீங்க இந்த வேலைக்கு தகுதியா நீங்க வந்து அப்பாயிண்ட் ஆகிக்கலாம். அந்த அளவுக்கு நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபையா கூட நீங்க இருந்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து நம்ம சிலபஸ் போயிடலாம். எஸ், சிலபஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தெரிஞ்சதுதான், நான் காமிச்சிடுறேன். ஒண்ணுமே இல்லை. குரூப் 4ல நமக்கு தமிழுக்கு என்ன சிலபஸ் இருந்தோ அதே சிலபஸ் தான். ஓகேவா? 3 பாட்டா படிச்சிருக்காங்க. பகுதி ஆ, அதுக்கப்புறம் பகுதி இ அப்படி சொல்லிட்டு இலக்கணம், அதுக்கப்புறம் இலக்கியம், இந்த மாதிரி படிச்சிருக்காங்க. என்னென்ன இருக்குதோ அதை அப்படியே குரூப் 4 நம்ம என்னதான் படிச்சோமோ அதுதான் படிக்க போறோம். அது ஒரு மாடல் கொஸ்டினா வச்சே படிச்சுக்கோம். ஓகேங்களா? ஒண்ணுமே இல்லை. இது என்ன ஸ்கூல் புக்கு எல்லா விஷயமும் இருக்கு. 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழை படிச்சிடணும். ஓகேங்களா? அதை படிச்சு முடிக்க ஃபர்ஸ்ட். அதை படிச்சு முடிச்சுட்டு அடுத்து ஜிஎஸ் வரணும். ஓகே, இலக்கியத்தை மசால் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், அது வந்து ஒவ்வொரு அறிஞர்களை பத்தி அவங்க எழுதுற நூல்கள், அவங்க எழுதுன அவார்டு என்ன எழுதுனாங்க, என்ன அவார்டு வாங்கினாங்க, அவங்க வந்து என்னெல்லாம் நூல்கள் எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுல இருக்கும் போது ஆல்ரெடி எல்லாரும் எழுதுனதுதான். ஓகேங்களா? ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் பாருங்க, இங்கிலீஷ் இது வரைக்கும் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாம். நான் சொல்லிட்டேன், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் மட்டும்தான் இந்த வந்து என்ன சொல்றது அந்த ஜெனரல் இங்கிலீஷ் செலக்ட் பண்ண முடியும். இது எல்லாருமே ஜெனரல் இங்கிலீஷ் செலக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதை சொல்லிட்டு அப்புறம் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எஸ் நார்மலா இருக்கக்கூடிய அதே ஜிஎஸ் தான், 10 யூனிட் இருக்குது. ஓகேங்களா? அப்போ மொத்தம் இருக்கிறது பாத்தீங்கன்னா 100 பிளஸ் நாட்கள் இருக்கு வச்சுக்கோங்க. 100க்கு மேல நாட்கள் இருக்குது. ஏன்னா அடுத்த வருஷத்துல லாஸ்ட் தான், பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் இருக்கு. 100 நாட்களுக்கு மேல இருக்கு. அப்போ இப்போதைக்கு வேற ஏதாவது எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா அந்த எக்ஸாம் குரூப் 1 படிச்சீங்கன்னா சரி, ஜெயிலர் எக்ஸாம் படிச்சீங்கன்னா சரி, அந்த எக்ஸாமோட சேர்த்து ஜிஎஸ் அப்படியே படிச்சுட்டே வாங்க. ஏன்னா குரூப் 1க்கு தமிழ் கிடையாது, சரி, அதனால படிக்க வேணும். ஓகே, அப்ப அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயிலர் எக்ஸாம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா தமிழை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வாரத்துல ஒரு நாள் தமிழுக்காக ஒதுக்குங்க. தமிழை வந்து திருப்பி டச் அப், அது வந்து
அதை வந்து நமக்கு மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும் லைட்டா. அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அதனால நீங்க வாரத்துல ஒரு நாள் மட்டும் தமிழுக்கு அலோகேட் பண்ணிட்டு மீதி நாள் எல்லாமே ஜிஎஸ் தராவா போட்டுருங்க, டெஸ்ட் எழுதுங்க, வீடியோஸ் பாருங்க, இந்த மாதிரி தொடர்ந்து படிங்க, டெஸ்ட் எழுதுங்க, படிங்க, டெஸ்ட் எழுதுங்க, இந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கும்போது ஜிஎஸ் நீங்க தராவா ஆயிரும். ஓகேங்களா? ஜிஎஸ்ல கேட்கக்கூடிய 25 கேள்விக்கு 65 அபவ் போடுற மாதிரி தரவா ஆயிட்டீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதா இருக்கும். தமிழ் எப்போ படிச்சிட்டோம்னா ஒரு 95+, 90+ நம்ம எடுத்துடலாம். ஓகே, அப்ப இங்க 65+க்காக நம்ம இப்பவே இருந்து எஃபர்ட் போடுறோம். ஓகேங்களா? குரூப் 1 வரைக்கும் எக்ஸாம் வரைக்கும் இப்பவே இருந்து படிச்சுட்டே இருந்தோம்னா ஜிஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி அவ்வளவுதான். இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டிசம்பர் மந்த்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் சப்ஜெக்ட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சா கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆனா ரொம்ப கடினமான எக்ஸாம் கிடையாது, ரொம்ப சுலபமான எக்ஸாம் தான். ஓகேங்களா? நம்ம இன்ஸ்டியூட்லயே பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழுக்காக நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதை பாருங்க. ஜிஎஸ்க்காக போடக்கூடிய வீடியோஸ் பாருங்க. ஓகேங்களா? இதுக்குரிய கிளாஸஸும் பாத்தீங்கன்னா குரூப் 3 எக்ஸாம் கிளாஸஸும் நம்ம அகாடமியில வந்து நம்ம வந்து டீச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆல்ரெடி கிளாஸ் போயிட்டு இருக்கு. குரூப் 1, குரூப் 2 வந்து 1 இயர் பேச்சுலர் கிளாஸஸ் தான் போயிட்டு இருக்குது. நம்ம அகாடமி சேர்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கும் வரை நீங்க வந்து நம்மளுடைய அகாடமி வந்து பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தலாம் மீன்ஸ் கிளாஸா மட்டும் இல்லை. ஓகே, நல்லா வச்சுக்கோங்க. இங்க உட்காந்து படிக்கிறதுக்காகவும் வேலூர் மக்கள் வந்து இங்க படிக்கிறதுக்காகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா? மேற்படி ஏதாவது தகவல் வேணும்னா கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.